வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சர்வீஸ் ப்ளஸ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நம்மளுடைய சேனல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஆதாரில் மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதாரில் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நீடுன்னே சொல்லலாங்க. நிறைய பேருக்கு ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் மிஸ் ஆகிருந்திருக்கலாம். இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் கொடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல ஆதார் சம்மந்தமான ஓடிபி கேட்கும்போது உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்குங்க. கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆதார் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷனை ரொம்பவுமே சிம்பிள் பண்ணிட்டாங்க. ஆதார் ஆப் டிசைன் பண்ணிட்டாங்கங்க. அந்த ஆப்பில் நீங்களே ஓப்பன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் மாற்றிக்க முடியும். இதற்காக எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது எப்படி அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு ப்ரொவிஷன். இது போக இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குது. அது என்னங்கிறதையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு ஆதார் பீட்டா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப் ஓப்பன் ஆகியிருந்துருக்குங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். வெல்கம் டு ஆதார் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதற்கான பின் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பின் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆதார் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால ஃபேஷியல் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத இதில் கொண்டு வந்துருக்குறாங்க. நீங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸே ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ண உடனே உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஒன்ஸ் லாகின் ஆன உடனே உங்களுக்கு ஆதார் சம்மந்தமான சர்வீசஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். இதுலேயே நீங்கள் ஆதாரில் என்னெல்லாம் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதாரை டிஜிட்டல் ப்ரூஃபாக நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி கூட எங்கே வேணால் காமிச்சிக்கலாம். இப்போ இதில் மொபைல் நம்பர் அப்டேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் இந்த ஆதார் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மை ஆதார் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டாக கவர்மெண்ட்டில் மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கிறதும் அட்ரஸ் சேஞ்ச் அப்டேட்டுங்கிறது மட்டும்தாங்க இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நேம் அண்ட் மெயில் ஐடி அப்டேட்டு கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த மொபைல் நம்பர் அப்டேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ப்ராசஸிங் டைம் 30 டேஸ்னு சொல்லியிருப்பாங்கங்க. ஆனால் மொபைல் நம்பர்லாம் வெறும் 2லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளேயே மொபைல் நம்பர்லாம் இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகிடுது. மெயின் இதில் மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னா இதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் ₹75 இதில் போட்டிருக்கு பாருங்கள். இந்த அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கே தான் பே பண்ணுவீங்க. யூபிஐ மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ நெக்ஸ்ட்டு பேஜில் போகும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். மெயின் நீங்கள் இந்த ஆப் மூலமாக மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே இருந்த மொபைல் நம்பர் ஆக்டிவில் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த ஓடிபியை வச்சு புது மொபைல் நம்பருக்கு நீங்கள் மாற்ற முடியும். நிறைய பேருக்கு அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருந்துருப்பீங்க. அப்போது உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு 2-3 சிம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு பதிலாக வேறு நம்பர் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நியூ மொபைல் நம்பர் ரெக்யர்மெண்ட் என்ன உங்களுக்கு நம்பர் வேணுமோ அந்த நம்பர் நீங்கள் கையில் வச்சுக்கலாம். இந்த ஆப்ஷன்லேருந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய புது மொபைல் நம்பர் கேட்குங்க. அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதை ஓகே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நீங்கள் சென்ட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுடைய புதிய மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க. அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பேமெண்ட் பேஜுக்கு போகும். உங்களுக்கு இந்த பேஜில் கரண்ட் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டரில் இருக்கோ அதுவும் புதுசாக நீங்கள் எந்த நம்பர் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதிலிருந்து சென்ட் ஓடிபின்னு கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுடைய புதிய நம்பர் ஆக்டிவ் நம்பர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் புதுசாக மாற்ற போகிற நம்பருக்கு ஓடிபி வருங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றுறீங்க அது ஓகே தானா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பழைய நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பேஜுக்கு போன உடனே நீங்கள் இதற்கான பேமெண்ட்டை சப்மிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட் ரிக்வஸ்ட் இனிஷியேட் ஆகிடும். மொபைல் நம்பர் அப்டேட் ரிக்வஸ்ட் அப்டேட் ஆன உடனே ஒரு 2 to 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுடைய புதிய மொபைல் நம்பர் இதில் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவாக உங்கள் கையிலேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதில் மொபைல் நம்பர் அப்டேட்டை நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. இதற்காக எங்கேயுமே நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும். இதில் என்னோடய மொபைல் நம்பர் என்னோடய ஆதாருக்கு மட்டும் தான் மாற்ற முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கலாங்க. உங்களுக்கு இதிலேயே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அடிஷன் ஆட் ஆப்ஷன் மாதிரி நிறைய கொடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பேருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக ரீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணி முடித்த உடனே நீங்கள் டைரெக்டாக
அவங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பேஜுக்கு வந்து போய்க்கலாம். ஆனா இதில மெயின் வந்து ஆதார்ல உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனும் சரி, அது போக உங்களுடைய மொபைல் நம்பரும் ஆக்டிவ்ல இருக்கிற மாரி இருந்தா மட்டும் தான் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இதில போயிட்டு நீங்களே அப்டேட் பண்ண முடியுங்க. இந்த ஆப்ஷன் நெறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்போட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுத்துருக்கேன். யாருக்காவது மொபைல் நம்பர் அப்டேட் நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஆப் மூலமாவே நீங்க பண்ணிக்கலாம். இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவதற்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.